Taste the Daily. விடியா திமுக ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் நாள்தோறும் ஒரு திட்டத்தை அறிவித்து மக்களை ஏமாற்றுவதை ஒரு வாடிக்கையாகவே கொண்டுள்ளது. உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். மக்களை பற்றி கவலைப்படாமல் ஆட்சி முடியும் நேரத்தில் மக்களின் கனவை கேட்டு அவர்களின் குறையை தீர்க்கப் போகிறேன் என்பது கடைந்தெடுத்த கபட வேலை என அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். இந்த திட்டம் திமுகவின் தேர்தல் வேலையை பார்க்கும் பெண் நிறுவனத்திடம் மறைமுகமாக ஒப்படைக்கப் போவதாக செய்திகள் வரும் நிலையில் மக்கள் பணத்தை விரயம் செய்து நிர்வாகம் செய்வதை விட அரசு நிர்வாகத்தையே பெண் நிறுவனத்திடம் ஒப்படைத்து விடலாம் என சாடு. அரசின் நிதியை இதுபோன்ற தில்லுமுள்ளு திட்டங்களுக்காக செலவிட்டு சுய விளம்பரம் தேடும் விடியா திமுக அரசை வன்மையாக கண்டிப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் அறிக்கை. மக்களை ஏமாற்றும் இதுபோன்ற காதில் பூ சுற்றும் வேலையை இனியாவது விடியா திமுக அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று தனது அறிக்கையில் வலியுறுத்தல். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி சந்திப்பு. சந்திப்பின் போது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், ஜெயக்குமார் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அதிமுக கூட்டணியில் இணைந்தது பாமக. பெருவாரியான இடங்களில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் மேலும் பல கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இணைய இருப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டார். எங்கள் கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்துள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் கூட்டணியில் இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்றன. மேலும் சில கட்சிகள் விரைவில் எங்கள் கூட்டணியில் சேருவார்கள். எங்களுடைய கூட்டணி இயற்கையான கூட்டணி. எங்களுடைய கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் விரும்பியவாறும் இந்த கூட்டணியை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். அதேபோல பாட்டாளி மக்கள் கட்சியிலும் அவருடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், தலைவர்கள் விரும்பியவாறு இரண்டு கட்சியில் இருக்கின்ற தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் விரும்பி இந்த கூட்டணியை அமைத்திருக்கின்றோம். மக்கள் விரோத ஸ்டாலின் அரசை வீழ்த்தும் நோக்குடன் அதிமுக கூட்டணி வலிமையடைந்து வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்று கழகம் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என கழக பொதுச் செயலாளர் திட்டவட்டம். நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தின் அடிப்படையிலே ஒரு வலிமையான தமிழகத்தை உருவாக்க, மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்கின்ற ஒரு அரசாக அமைய எங்களுடைய கூட்டணி 234 இடங்களில் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அதற்கு எங்கள் கூட்டணி அதிமுக, கூட்டணியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி மூன்றும் இணைந்து இரவு பகல் பாராமல் தேனீக்களை போல, எறும்பை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு மிக பெரிய வெற்றி பெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொண்டர்கள் எதிர்பார்த்த கூட்டணியில் இணைந்துள்ளது பாமக. அதிமுகவுடனான கூட்டணியை உறுதி செய்த பின் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி பேட்டி. சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கிறது. எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான ஒரு தருணம். எங்கள் தொண்டர்கள் எல்லாம் அவர்களுக்கு எதிர்பார்த்த கூட்டணியில் நாங்கள் சேர்ந்திருக்கின்றோம். வலுவான கூட்டணி. மக்கள் விரோத, பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்காக அதிமுக தலைமையிலான வெற்றி கூட்டணியில் இணைந்திருக்கின்றோம். மக்கள் திமுக அரசு மீது கடும் ஆத்திரத்தில் இருப்பதாக
பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி பேட்டி. எங்களுடைய நோக்கம் மக்கள் விரோத திமுக ஆட்சி, ஊழல் செய்கின்ற திமுக ஆட்சி, பெண்களுக்கு எதிரான திமுக ஆட்சி, சமூக நீதிக்கு எதிரான திமுக ஆட்சி, அரசு ஊழியர்கள், மீனவர்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள், அத்துணை உழைக்கின்ற வர்க்கத்திற்கு எதிரான ஒரு ஆட்சி, ஊழல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திமுக ஆட்சி. அதை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே அதிமுக தலைமையில் ஆன கூட்டணியில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்துள்ள நிலையில் இரு கட்சி தொண்டர்களும் இது மக்களுக்கான வெற்றி கூட்டணி என உற்சாகம். கூட்டணி கட்சிகளை சமாதானம் செய்ய முடியாமல் திமுக திண்டாடி வரும் நிலையில் நாளுக்கு நாள் வலிமையுடன் வெற்றியை நோக்கி முன்னேறும் அதிமுக கூட்டணி. (2026) சட்டமன்ற தேர்தலில் வென்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி உறுதி. தமிழகத்தில் 100 நாள் நடைப்பயணம் மேற்கொண்ட போது ஆளும் கட்சி திமுக மீதான மக்களின் கோபம் வெளிப்பட்டதாகவும் விளக்கம். சமீபத்தில் கூட 100 நாட்கள் நடைபயணம் மேற்கொண்ட பொழுது அங்கே கிராமத்தில் இருந்து நகரத்து வரைக்கும் திமுக மீது மிகுந்த கோபத்தில் மக்கள் இருக்கின்றார்கள். கோபம் கூட சொல்லணும்னா ஆத்திரத்தில் இருக்கிறாங்க. தேர்தல் எப்போ வரும்னு காத்துட்டு இருக்கிறாங்க. உறுதியாக எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும், தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும். திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்கள், மீனவர்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள் என உழைக்கும் வர்க்கத்தினருக்கு எதிராக ஒரு ஊழல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி குற்றச்சாட்டு. சமூக நீதிக்கு எதிரான திமுகவை ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும் எனவும் திட்டவட்டம். அரசு ஊழியர்கள், மீனவர்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள், அத்துணை உழைக்கின்ற வர்க்கத்திற்கு எதிரான ஒரு ஆட்சி, ஊழல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திமுக ஆட்சி. அதை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே அதிமுக தலைமையில் ஆன கூட்டணியில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அதிமுகவுடனான கூட்டணி அறிவிப்பை தொடர்ந்து வெற்றி கூட்டணியில் பாமக இணைந்திருப்பதாக அக்கட்சியினர் தமிழகம் முழுவதும் கொண்டாட்டம். தோல்வியை நோக்கி செல்லும் திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகளில் தலைவர்களே ஒருவரை ஒருவர் குறை கூறி மல்லு கட்டி வருவது எதிர்வரும் தேர்தலில் வெல்லப்போவது அதிமுக தான் என்கிற கள நிலவரத்தை மீண்டும் மீண்டும் உறுதி செய்துள்ளது. கூட்டணி தொடர்பான வேலைகளை கழக பொதுச் செயலாளர் பார்த்துக் கொள்வார். 2026 சட்டமன்ற தேர்தலில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முதல்வராக பதவியேற்பது உறுதி. கோவையில் நடைபெற்ற மாவட்ட கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி உறுதி. ஏதாவது விதத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மக்கள் தெளிவாக இருக்காங்க. மக்கள் கண்டிப்பாக திமுக ஆட்சியில் எந்த திட்டம் நடக்கல, அதிமுக இவ்வளோ பண்ணியிருக்காங்க, சட்ட ஒழுங்கு சரியாக இருக்குது, கண்டிப்பாக வரணுங்க. ஆனால் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி அவங்க மாற்றுவாங்க. பொய்யை சொல்லுவாங்க, கொலுசு கொடுப்பாங்க, எந்த வேணாலும் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம கவனமாக இருக்கணும். திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு கண்டிப்பாக மக்கள் யார் தயாராக இல்லை, உங்களுக்கு தெரியும். ஆகவே அதிமுக பொறுத்தளவுக்கு என்றைக்குமே ஒரு முறை வெற்றி வாய்ப்பை இழந்தால் கண்டிப்பாக அடுத்த முறை மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். இது சரித்திரம். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முறை வெற்றி பெற்றால் அடுத்த முறை மிக படுதோல்வி அடையும். இது சரித்திரம். இதுக்கு முன்னாடி எப்படித்தான் ஒரு முறை வெற்றி வாய்ப்பு, அடுத்த முறை நம்ம 200 சீட்டுக்கு மேல் வெற்றி பெற்று நம்ம ஆட்சிக்கு வருவோம். நாமக்கல்லில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகிய ஏராளமானோர் முன்னாள் அமைச்சர் தங்கமணி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். ஒன்றிய செயலாளர் KPS சரவணன் தலைமையில் புதிதாக கட்சியில் இணைந்த நிர்வாகிகளுக்கு கழக துண்டு அணிவித்து முன்னாள் அமைச்சர் தங்கமணி வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் சேலத்தில் பல்வேறு சூழல் சார்ந்த அமைப்பினரிடம் கருத்துக்கள் கேட்பு. தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் கருத்துகள் அதிமுக ஆட்சி அமைந்ததும் செயல் வடிவம் பெறும் என கழக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான நத்தம்ரா விஸ்வநாதன் உறுதி.
அறிவிக்கப்பட்ட 3வது நாளிலேயே தமிழ்நாடு ஓய்வூதிய திட்டம் பலித்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். திமுக அரசு அறிவித்திருக்கும் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் சவலை குழந்தையாக உள்ளதாகவும் திமுக அரசை நம்பி ஏமாற்றப்பட்டு விட்டதாக அரசு ஊழியர்கள் சங்கங்கள் விமர்சிக்க தொடங்கியுள்ளதாகவும் அறிக்கை. தேசியமயமாக்கப்பட்ட வழித்தடங்களை தனியாருக்கு தாரை வார்க்கும் நோக்கம் கொண்ட திமுக அரசின் பிற்போக்கான திட்டம் கடுமையாக கண்டிக்கத்தக்கது என பாமக தலைவர் அன்புமணி காட்டம். அரசு போக்குவரத்து கழகங்களை திட்டமிட்டு சீரழித்து வரும் திமுக அரசு தனியார் பேருந்துகளை வாடகைக்கு இயக்க முடிவை கைவிட வேண்டும் என வலியுறுத்தல். திமுக அமைச்சர் KN நேரு மீதான 1020 கோடி ரூபாய் முறைகேடு புகாரில் வழக்கு பதிவு செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக சார்பில் வழக்கு. KN நேருவுக்கு எதிராக வழக்கு பதிய காவல்துறை மறுப்பதாக குற்றம் சாட்டியுள்ள அதிமுக வழக்கு பதிவு செய்து நியாயமான முறையில் குறிப்பிட்ட காலத்திற்குள் விசாரணை நடத்தி முடிக்க உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை. இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் அதிக தொகுதிகளை பெறுவது ஆட்சியில் பங்கு, இதுதான் காங்கிரஸ் கட்சியின் கோரிக்கை என அக்கட்சியின் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி மீண்டும் திட்டவட்டம். மக்கள் செல்வாக்கை இழந்துவிட்ட திமுகவை இண்டி கூட்டணியிலிருந்து வெளியே தூக்கி வீச காங்கிரஸ் முடிவு செய்திருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து. தமிழ்நாட்டில் 60 வருஷமாக ஆட்சியில் இருந்ததில்லை. இப்போ காங்கிரஸ் தொண்டர்கள் கோரிக்கை அதிக சீட்டு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. இது காங்கிரஸ் தொண்டர்களின் கோரிக்கை. திமுகவுக்கு ஆதரவாக செல்வ பெருந்தகை பேசி வருவது குறித்த கேள்விக்கு சிலருக்கு வழக்குகள் இருப்பதால் காங்கிரஸை பலவீனப்படுத்துவதாக காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி காட்டும். திமுகவை ஆதரிப்பவர்கள் பெற வேண்டியதை பெற்றுக்கொண்டும் மிரட்டலுக்கு பயந்தும் ஆதரிக்கிறார்கள் என்ற தோணியில் பேசி திமுகவிற்கு மக்கள் ஆதரவு இல்லை என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார். கட்சி தமிழ்நாட்டில் 60 வருஷமாக ஆட்சியில் இருந்ததில்லை. இப்போ காங்கிரஸ் தொண்டர்கள் கோரிக்கை அதிக சீட்டு, ஆட்சியில் பங்கு, கேஸ் இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம், கேஸ் இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். மாடல் ஆட்சி என ஸ்டாலின் பெருமிதம் பேசி வரும் நிலையில் திமுகவிற்கு எதிரான மக்களின் கோபத்தை உணர்ந்து திமுகவை தொடர்ந்து தாக்கும் காங்கிரஸ் தலைவர்கள் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கு என பேசிய மாணிக்கம் தாகூரில் தொடங்கி பிரவீன் சக்கரவர்த்தி வரை பலரும் விமர்சிக்கும் நிலையில் ராகுல் காந்தி அமைதி காப்பதால் திமுகவினர் பீதியில் இருப்பதாக தகவல். அதிகார பங்கீடு, அதிக சீட்டுகள் வேண்டும் என காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பேசி வருவது இண்டி கூட்டணியிலிருந்து திமுகவை வெளியேற்றும் முயற்சி என அரசியல் நோக்கர்கள் கருத்து. மக்கள் மத்தியில் செல்வாக்கை இழந்து கோபத்திற்கு ஆளான திமுகவை தங்கள் தலைமையிலான கூட்டணியில் வைத்திருக்க காங்கிரஸ் விரும்பவில்லை என விமர்சனம். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே மக்களை சந்திக்க சென்ற கரூர் MP ஜோதிமணியின் காரை மறித்து எங்கள் தொகுதிக்கு என்ன செய்தீர்கள் என கேட்ட நபரை காங்கிரசார் அடித்து விரட்டி அட்டகாசம். அதிகார மமதையில் கேள்வி கேட்பவர்களை அடித்து விரட்டும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் 2026 தேர்தலில் விரட்டி அடிக்கப்படுவது உறுதி என பொதுமக்கள் ஆவேசம். திருநெல்வேலியில் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட ஆட்சித் தலைவர் முன்னிலையில் நடைபெற்ற மாதிரி வாக்குப்பதிவு. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் முதல்நிலை சரிபார்ப்பு பணி முடிவடைந்த நிலையில் மாதிரி வாக்குப்பதிவில் அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் பங்கேற்பு.
திருப்பரங்குன்றம் வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி GR சுவாமிநாதனுக்கு எதிரான புத்தகத்தை பறிமுதல் செய்ய சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உத்தரவு. பொறுப்பில் இருக்கும் நீதிபதி குறித்து இப்படி பேச எப்படி அனுமதிக்க முடியும் என காட்டமாக தெரிவித்த தலைமை நீதிபதி, புத்தகம் எந்த வகையிலும் வெளிவராத வகையில் நடவடிக்கை எடுக்க பதிப்பகத்திற்கு உத்தரவு. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே சவளக்காரனில் அரசு பள்ளி மாணவிகளிடம் பாலியல் சில்மிஷத்தில் ஈடுபட்ட உடற்கல்வி ஆசிரியர். தப்பியோடிய ஆசிரியர் மீது போக்சோ பாய்ந்த நிலையில் தூய சக்தி திமுக ரசிகர் மன்ற தலைவரை எல்லாம் அமைச்சராக்கி பள்ளிக்கல்வித்துறையையே சீரழித்து விட்டதாக மக்கள் சாடல். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த 9 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற 2 கொடூரன்கள் சிக்கினர். தமிழகத்தில் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் எங்குமே துளிகூட பாதுகாப்பு இல்லாத நிலையில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற நிகழ்ச்சி நடத்தி தன்னை புனிதர்கள் போல் காட்டிக்கொள்ளும் திமுகவுக்கு தகுந்த பாடம் புகட்டப்படும் என மக்கள் ஆவேசம். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் பகுதியில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிப்பதற்காகவே ஆந்திராவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 15 கிலோ கஞ்சா பறிமுதல். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருகிறதா என மக்கள் கேள்வி. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே மருதூர் பகுதியில் இளைஞர்களை சீரழிக்கும் தடை செய்யப்பட்ட 45 கிலோ புகையிலை பொருட்களுடன் இளைஞர் சிக்கினர். போதைப் பொருள் விற்பனை செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் எச்சரிக்கை மட்டும் விடுத்து காவல்துறை குற்றவாளிகளை காப்பாற்றுவதாக புகார். சைபர் குற்ற விசாரணை என்ற பெயரில் முன் அறிவிப்பின்றி வங்கி கணக்குகள் முடக்கப்படுவது அரசியலமைப்பு உரிமைகளுக்கு எதிரானது என கூறி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணைக்கு ஏற்றது உச்சநீதிமன்றம். மத்திய அரசு ரிசர்வ் வங்கி சீரான நடைமுறை வழிகாட்டுதல்கள் வகுக்க வேண்டும் என கோரியுள்ள நிலையில் அதிகார துஷ்பிரயோகத்திற்கு கட்டுப்பாடு வருமா என எதிர்பார்ப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் சைக்கிளில் வந்த திருடன் வீட்டுக்கு வெளியே அதனை விட்டுவிட்டு அங்கிருந்த உயர் ரக இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்று அவலம். விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் எந்த குற்றங்கள் செய்தாலும் எளிதில் தப்பித்து விடலாம் என்ற நிலையில் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் அச்சத்தில் பொதுமக்கள். கள்ளக்குறிச்சியில் MRN நகர் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பெண்ணின் கழுத்தில் இருந்த 2.5 சவரன் தங்கச் செயினை பறித்துச் சென்ற அடையாளம் தெரியாத நபர்கள். தீய சக்தி திமுக ஆட்சியில் பெண்களுக்கும் பெண்களின் உடைமைகளுக்கும் துளியும் பாதுகாப்பு இல்லாத நிலை தொடர்வதாக குற்றச்சாட்டு. பிரசித்தி பெற்ற 100 ஆண்டு பழமை வாய்ந்த ராமேஸ்வரம் நம்புநாயகி அம்மன் கோவிலின் உண்டியலை உடைத்து பக்தர்களின் காணிக்கை பணம் கொள்ளை. தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் வந்து செல்லும் ராமேஸ்வரத்தில் கொள்ளை சம்பவம் அரங்கேறி இருப்பதால் மக்கள் அதிர்ச்சி. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் நெல் குவிண்டாலுக்கு 5,000 ரூபாய் உயர்த்தி வழங்கவும் உற்பத்தி செலவுக்கு ஏற்ப விலை நிர்ணயம் செய்ய கோரியும் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம். சம்பா சாகுபடி அறுவடை பணி தொடங்கியுள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் இல்லாததால் புரோக்கர்கள் குறைந்த விலைக்கு நெல்லை வாங்கி செல்வதாக குற்றச்சாட்டு. சம வேலைக்கு சம ஊதியம் என்ற இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற மனமில்லாத திமுக அரசு போராட்டத்தை ஒடுக்கும் விதமாக பணிக்கு திரும்பவில்லை என்றால் ஊதியத்தை பிடித்தம் செய்வதாக மிரட்டல். ஊதியம் பிடிக்கப்பட்டாலும் தங்களது போராட்டம் தொடரும் என இடைநிலை ஆசிரியர்கள் திட்டவட்டம். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் மின்சார மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு ஆளுங்கட்சியின் கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் மின் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். தீய சக்தி திமுக அரசை கண்டித்து நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடியாத அரசுக்கு எதிராக ஊழியர்கள் கண்டன முழக்கம். மதிக்கிறதே இல்லை. முன்னாடி ஒரு போராட்டம் நடந்து கேங்மேன் போராட்டம் மனு கொடுக்க போன தோழர் அனுபவம் வந்திருந்தார். மனு விடுவெல்லாம் டைப் பண்ணிட்டு எழுதிக்கிட்டு போனோம். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுட்டு போங்கிறாங்க. யாருக்கிட்ட கொடுக்கறதுன்னு தெரியல. சொல்ற செய்திய முதல்ல காது கொடுத்து வாங்குறது இல்ல. ஒரு நிர்வாகத்துல
திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலில் ஊழியர் அல்லாத ஒருவர் அலுவலக ஊழியர் பாஸை 11,000 ரூபாய்க்கு தருவதாக பேரம் பேசிய வீடியோ வெளியாகி பரபரப்பு. விடியாத அரசின் அறநிலையத்துறையில் அரங்கேறும் இதுபோன்ற ஊழல் துறை சார்ந்த அமைச்சர் சேகர் பாபுவுக்கு தெரியாதா அல்லது தெரியாதது போல் நடிக்கிறாரா என மக்கள் கேள்வி. 20,000 சொல்றாங்க. 11 சொன்னாங்க. 11 பார்த்து கொடுக்கணும். வெறும் 700 பாஸ் 7,000 போகுது. வெறும் 700 பாஸ் 7,000 போகுது. நீங்க இப்போ டைரக்டா உள்ள போயிட வேண்டியதான். நாமக்கல்லில் நடந்த அரசு விழாவில் தமிழக அரசின் பெட்டி சாவி உதயச்சந்திரனிடமும் திமுக கட்சி நிதியின் பெட்டி சாவி முதல்வரின் தனி உதவியாளர் தினேஷிடமும் தான் உள்ளது என மேடையில் புலம்பி தள்ளிய அமைச்சர் ஏவாவேலு. மேடையில் பேசிக் கொண்டிருந்த போதே அமைச்சரின் புலம்பலை பிடிக்காமல் கூட்டத்தினர் கலைந்து ஓட்டம் பிடித்ததால் சலசலப்பு. சேலம் அருகே விடுதியில் தங்கி படித்து வந்த திருநெல்வேலியைச் சேர்ந்த மருத்துவக் கல்லூரி மாணவி விடுதி அறையில் மர்மமான முறையில் உயிரிழப்பு. ஏற்கனவே திருமணமான ஒருவரை மாணவி காதலித்து வந்ததாகவும் அவரது காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் கூறப்படும் நிலையில் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலையா என விசாரணை. திமுகவை பத்திரிகையாளர்கள் விமர்சனம் செய்தால் பாய்ந்து சென்று 24 மணி நேரத்தில் கைது செய்யும் ஸ்டாலின் அரசு திருத்தணியில் தலைக்கேறிய போதையில் தாக்குதலில் ஈடுபட்ட இளைஞரை 7 நாட்கள் கழித்தே கைது செய்தது. வீடியோ சமூக வலைதளத்தில் பரவிய பின்னரே நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை மீது கடும் விமர்சனம். திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீதான சொத்து குவிப்பு வழக்கு வரும் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. தனக்கும் தங்களது குடும்பத்திற்கும் சொத்து சேர்ப்பதிலேயே குறியாக இருந்த திமுக அமைச்சர்கள் தற்போது வழக்குகளில் சிக்கி நீதிமன்ற படிக்கட்டுகளே கதி என இருப்பதாக மக்கள் விமர்சனம். கடலூர் கிழக்கு மாவட்ட கிராம பகுதிகளில் திறனற்ற திமுக வேளாண் அமைச்சரின் படம் ஒட்டப்பட்ட ஹாட்பாக்ஸ் பரிசாக வழங்கி வாக்காளர்களை தங்கள் பக்கம் இழுக்கும் திமுகவினர் 5 ஆண்டு ஆட்சியில் மக்களுக்கு எந்த திட்டங்களும் கொண்டு வராததால் தோல்வி பயம் காரணமாகவே திமுகவினர் பரிசு வழங்கி ஏமாற்ற பார்ப்பதாக சாடல். காலி மது பாட்டில்கள் திரும்பப் பெறும் திட்டம் என்ற பெயரில் வேலை பழுவை திணிப்பதை கைவிட வலியுறுத்தி நாளை கோட்டை நோக்கி கவன ஈர்ப்பு பேரணி நடத்த உள்ளதாக டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு அறிவிப்பு. அனைத்து அரசு துறை மற்றும் ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வருவதால் திமுக ஆட்சியில் தமிழகம் போராட்ட களமாக மாறி வரும் அவலம். சம வேலைக்கு சம ஊதியம் கோரிக்கையை வலியுறுத்தி திருச்சியில் மாவட்ட கல்வி அலுவலர் அலுவலகம் முன்பாக இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பில் விடியாத அரசை கண்டித்து 3ஆம் நாளாக பணிகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டம். கரூரிலும் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தங்கள் கோரிக்கையில் தவறு இருந்தால் தங்களை சிறையில் தள்ளுங்கள் என ஆவேசம். வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல, எல்லாரும் ஆராய்ச்சி தானே வாக்குறுதி கொடுத்தீங்க. இந்த ஊதிய முரண்பாடுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இல்ல ஏதாவது உங்களுக்கு குழப்பம் இருக்கா? எங்க கோரிக்கையில ஏதாவது தவறு இருக்கா? அப்படி தவறு இருந்தா எங்களை பிடிச்சி ஜெயில போடுங்க சார். எங்க கோரிக்கை நியாயமா இருந்தா எங்க கோரிக்கையை நிறைவேற்றி எங்களை பள்ளிக்கு அனுப்புங்க சார். சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு சென்னையில் 13வது நாளாக தமிழகம் முழுவதும் 3வது நாளாக பள்ளியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கைது. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் போராடும் ஆசிரியர்களை ஏவல்துறையை ஏவிவிட்டு அடக்குமுறையை கையாள்வதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என காட்டம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சிவந்திப்பட்டி ஊராட்சியில் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து தனியார் சோலார் நிறுவனம் மின்கம்பங்களை அமைப்பதாக குற்றம் சாட்டி நீரோடையில் இறங்கி விவசாய சங்கத்தினர் போராட்டம். பொதுமக்கள் ஆக்கிரமித்தால் மட்டும் ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு அகற்ற முடியாத திமுக அரசு தனியார் நிறுவனங்களிடமிருந்து ஏன் ஆக்கிரமிப்புகளை மீட்பதில்லை என பொதுமக்கள் கேள்வி. இப்போ ஓடைக்கு உள்ளே பகிரங்கமாக எந்த தைரியத்தில் அவங்க வேலை பார்க்குறாங்கன்னு தெரியல. வருவாய்த்துறை கண்டும் காணாமல் இருக்கா,
இல்லை மாவட்ட நிர்வாகம் செயலிழந்துட்டான்னு தெரியல. அதனால் விவசாயிகள் நாங்கள் இதை ஆவணங்களின் அடிப்படையிலையும் இந்த கடிதங்கள் எங்கள் கையில் கிடைச்சது. அதன் பின்பாக நாங்கள் இந்த காத்திருப்பு போராட்டத்தை அறிவிச்சிருந்தோம். இந்த இனிமேலும் இந்த ஓடைகளில் ஆக்கிரமிக்கிறதை உடனடியாக நிறுத்தணும், ஆக்கிரமிக்கப்பட்டு இருந்தால் அதை உடனடியாக அகற்றணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய தொகையை உயர்த்தவில்லை என்றால் நாடு முழுவதும் கறிக்கோழிக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படும் என தமிழக கறிக்கோழி விவசாய பாதுகாப்பு சங்கம் எச்சரிக்கை. சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட கறிக்கோழி விவசாயிகள் விடியாத திமுக அரசு தமிழக கால்நடை இயக்குனர் கறிக்கோழி பண்ணை உரிமையாளர்கள் மற்றும் தங்களுடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றால் காத்திருப்பு போராட்டம் தொடரும் எனவும் அறிவிப்பு. ஆக அரசு முத்தரவு பேச்சுவார்த்தை நடத்த சொல்லி ஏற்கனவே உத்தரவு பிறப்பிச்சாச்சு. நீங்களும் கால்நடைத்துறை இயக்குநர்களும் எங்களை அழைத்து முதல் கட்ட பேச்சுவார்த்தை நீங்க என்னென்ன பிரச்சனை, என்ன கோரிக்கை எல்லா விவரங்களையும் கேட்டு பெற்றாச்சு. இப்ப முதலாளிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி எங்க கோரிக்கைகளை தீர்வு கொடுப்பதற்கு தாமதிப்பது நல்லதல்ல. நாங்கள் கடன்ல இருக்கிறோம், கடனை கட்ட முடியல. இங்க வந்திருக்கிற பாதி விவசாயிகளுக்கு நீதிமன்றத்தில் சொத்தை பறிப்பதற்கான வழக்குகளை நீதிமன்றங்கள் தொடுத்திருக்கிறது. எல்லா நிறுவனங்களும் வங்கிகளும் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறோம். ஆக விவசாயிகள் தொடர்ச்சியான கஷ்டத்தில் இருப்பதை பாராமுகமாக இருப்பது நல்லதல்ல. கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினத்தில் உள்ள பெரியார் கலைக்கல்லூரி தேர்வு கட்டணத்தை உயர்த்தி இருப்பதை கண்டித்து வகுப்புகளை புறக்கணித்து இந்திய மாணவ சங்கத்தினர் சார்பில் மாணவர்கள் ஆர்ப்பாட்டம். அண்ணாமலை பல்கலைக்கழகம் உடனடியாக தேர்வு கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தல். ஈர நிலங்களை மீட்க தவறியதால் தமிழ்நாடு பொருளாதாரத்திற்கு ஆண்டுக்கு ரூபாய் 19,000 கோடி இழப்பு ஏற்படுவதாக மாநில திட்டக்குழு அதிர்ச்சி தகவல். 61 முக்கிய ஈர நிலங்கள் சீரழிந்ததால் விவசாயம், குடிநீர், உயிரியல் சமநிலை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் உடனடி மீட்பு நடவடிக்கைகள் எடுக்காவிட்டால் எதிர்கால வளர்ச்சி பெரும் அபாயத்தில் சிக்கும் எனவும் எச்சரிக்கை. தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் விடியாத அரசை கண்டித்து கோஷம். பொய் வாக்குறுதி கொடுத்த ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் வாக்களித்த மக்களை ஏமாற்றிவிட்டதாக குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்ட அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து இரவு பணி வழங்குவதாகவும் அரசியல்வாதிகள் பரிந்துரையில் வருபவர்களுக்கு இரவு பணி வழங்கப்படுவதில்லை எனவும் கூறி செவிலியர்கள் திடீர் போராட்டம். பணி வழங்குவதில் கூட பாகுபாடு பார்ப்பதுதான் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சமூக நீதியின் லட்சணமா என மக்கள் கேள்வி. வங்கக்கடலில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் ராமேஸ்வரம் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதால் படகுகள் கரையோரம் நிறுத்தம். 1 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். மாவட்டம் மாத்தூரில் பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்கு 15,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய முதுநிலை ஆய்வாளர் பிடிபட்டார். விடியாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவது அதிகரித்து விட்டதாக பலரும் குற்றச்சாட்டு. பணி நிரந்தரம் உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டம். திருவண்ணாமலை, வேலூர், கரூர் மற்றும் தஞ்சாவூர் உள்பட பல்வேறு பகுதிகளில் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு அங்கன்வாடி ஊழியர்களை வஞ்சிப்பதாக கூறி கண்டன முழக்கம். தமிழகம் முழுவதும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் தனியார் நிறுவனங்கள் உரிய விலை வழங்க கோரி கறிக்கோழி பண்ணையாளர்கள் நடத்தி வரும் வேலை நிறுத்த போராட்டத்தால் தொடர்ந்து அதிகரிக்கும் கறிக்கோழி விலை. விடியாத அரசு உடனே தலையிட்டு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என கறிக்கோழி பண்ணையாளர்கள் வலியுறுத்தல். 5 நாளைக்குள்ளேயே 300 ரூபா 320 ரூபா வரைக்கும் வந்திருக்குங்க. இதனால் என்னென்னா கோழி வளர்ச்சிகள் இல்லை, ஸ்ட்ரைக்கு அதிகமானதுனால இது இன்னும் சிக்கன் அதிகமாக ரேட்டு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறாங்க. இப்போ வர வாடிக்கையாளர் கஸ்டமருக்கு வந்து 1/2 கிலோ வாங்குறவங்க 1/4 கிலோ வாங்குறது இல்லை. இப்போ 1 கிலோ 2 கிலோ வாங்க வர்றவங்க கம்பல்சரி அதை 3/4 கம்மி பண்ணுறாங்க.
தெருநாய்கள் அச்சுறுத்தல் தொடர்வது குறித்து கடும் அதிருப்தி தெரிவித்த உச்சநீதிமன்றம் பள்ளி, மருத்துவமனை, ரயில் நிலையம் போன்ற பொது இடங்களில் இருந்து நாய்களை உடனடியாக அகற்றி கருத்தடை செய்து தங்கும் இடங்களுக்கு மாற்ற உத்தரவு. நாய்களை மீண்டும் அதே இடத்தில் விடக்கூடாது என வலியுறுத்திய நீதிமன்றம் உள்ளாட்சி அமைப்புகளின் அலட்சியத்தை கண்டித்ததுடன் மக்கள் உயிரிழப்பை சுட்டிக்காட்டி விதிகளை கண்டிப்பாக அமல்படுத்தவும் உத்தரவு. அடிப்படை ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்க பணியாளர்கள் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம். அரசு ஊழியர்களின் எந்தவொரு கோரிக்கையையும் நிறைவேற்றாமல் விடியாத திமுக அரசு அலட்சியத்துடன் செயல்படுவதாக குற்றச்சாட்டு. ஈரோடு ஆட்சியர் அலுவலகத்தில் 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக மற்றும் நகர்ப்புற அனைத்து பணியாளர்கள் சங்க கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டம். அடிப்படை ஊதியம் வழங்க வேண்டும், பெண் பணியாளர்களுக்கு மகப்பேறு விடுப்பு ஊதியத்துடன் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் விடியாத ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மாகாளியம்மன் கோயில் இடிக்கப்பட்டு முறைகேடுகள் காரணமாக 2 ஆண்டுகளாக திருப்பணிகள் துவக்கப்படாமல் இருப்பதால் பொதுமக்கள் ஆத்திரம். இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகம் முன்பு பொதுமக்கள் கும்பிடு போட்டு போராட்டம். திமுகவினுடைய நகர செயலாளர் அவர்கள் இந்த உபயதாரராக இந்த கோயிலில் நானே கட்டுறேன்னு சொல்லிட்டு 2 ஆண்டுகளாகி இன்னைக்கு வரைக்கும் அதை கிடப்பில் போட்டாங்க. அது மேலே உபயதாரர் தனது சொந்த பணத்தில் அந்த திருப்பணி செய்ய வேண்டும் என்பது தான் அவரே எழுதி கொடுத்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா சொந்த பணத்தில் செய்யாமல் வசூல் பண்ணுற நோக்கில் அவர் பல்வேறு முறைகேடுகளை செய்து ஒரு மேடை அமைச்சிருக்காங்க. அந்த மேடையில் பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் டேங்க் தான் வைக்க முடியும், கோயில் கட்ட முடியாது. தரமில்லாத ஒரு கட்டடத்தை அங்கே கட்டியிருக்காங்க. சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கம் அருகே தட்டச்சு பயிற்சி பள்ளிகளை நடத்தி வரும் சங்கங்களின் கூட்டமைப்பினர் விடியாத அரசின் அரசாணையை கண்டித்து மாபெரும் உண்ணாவிரத போராட்டம். தட்டச்சு பயிற்சியை கணினி மூலம் மட்டுமே பயில வேண்டும் என்ற தமிழக அரசின் அரசாணையால் 5000 பயிற்சி மையங்களின் வாழ்வாதாரம் பாதித்துள்ளதாக சங்கத்தினர் குற்றச்சாட்டு. இனிமேல் தட்டச்சு என்பது கம்ப்யூட்டரில் மட்டுமே இயக்கப்படும் என்று ஒரு அரசாணையை வெளியிட்டார்கள். இதனால் என்ன பிரச்சனை என்று பார்ப்பீர்களானால், இந்த அரசாங்கம்தான் 2023 புதிதாக 2500 தட்டச்சு பள்ளிகளுக்கு புதிய அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே இருந்த தட்டச்சு பள்ளிகள் சுமார் 2500. ஆக மொத்தம் தமிழகத்தில் சுமார் 5000 தட்டச்சு பள்ளிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையிலே இது மாதிரி ஒரு அறிவிப்பு என்பது எல்லோருக்குமே அதிர்ச்சியை அளித்துவிட்டது. தருமபுரி சனத்குமார் நதியில் கழிவுநீர் கலப்பதால் குடிநீர் பாதிக்கப்படுவதாக கூறி நதியை கண் துடைப்பிற்காக ஆய்வு செய்ய வந்த சட்டமன்ற உறுதிமொழி குழுவினரை முற்றுகையிட்டு கிராம மக்கள் வாக்குவாதம். விடியாத அரசு நதிகளில் கழிவுநீர் கலக்கப்படுவதை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் சுகாதாரமற்ற குடிநீரை பருகி நோய் பாதிப்பிற்கு ஆளாவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை தண்டையார்பேட்டை மண்டலத்துக்கு உட்பட்ட காசிமா நகர் தெருக்களில் குடிநீர் குழாய் மற்றும் பம்புகளில் இருந்து கழிவுநீர் கலந்து கருப்பு நிறத்தில் குடிநீர் வருவதாக மக்கள் புகார். விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் குடிநீர் மற்றும் கழிவுநீர் வாரியம் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தல். வரி மட்டும் வாங்குறீங்க, தண்ணி இதே காவா தண்ணி தான் வருது. கிட்டத்தட்ட 1 வருஷமா இந்த பெப்பா இருக்குது. நான் தண்ணி அடிச்சு 1 வருஷத்துக்கு மேல இருக்கும். டேங்கி தண்ணி தான் பிடிக்கிறோம். ஒரே காவா நாத்தம், வேற அப்படியே கலங்கலா இருக்குது. ஒரே காவா நாத்தம், சரியான நாத்தம் அடிக்குது தண்ணி. நான் ஏற்கனவே கொடுத்தாச்சு. 3வது தெரு பின்னாடி இருக்கிற வீட்டுக்கும் போய் புகார் கொடுத்துட்டு வந்தோம். அவங்க ஏதோ பார்த்துட்டு போனாங்க, அவ்வளோதான், சரியா போச்சு. நேரடி அரசு நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க வலியுறுத்தி திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் மார்க்கெட் கமிட்டியின் நுழைவு வாயிலில் கபடி விளையாடி நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தமிழக விவசாயிகள் சங்கத்தினர். விடியாத திமுக அரசின் அலட்சியத்தால் அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகள் மழையிலும் வெயிலிலும் இருந்து தரமற்றதாக மாறிவிடுவதாக விவசாயிகள் வேதனை. சென்னை எண்ணூர் கொசஸ்தலை ஆற்றில் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்பட்ட எண்ணெய் கழிவுகள் கலப்பால் நீர்வளம், மீன்வளம், பறவை இனங்கள் கடும் பாதிப்பு. மீனவர்களின் வாழ்வாதாரம் தொடர்ந்து பாதிக்கப்படும் நிலையில் தீய சக்தி திமுக ஆட்சியில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறதா என பொதுமக்கள் கேள்வி. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை கொள்முதல் விலை 20 காசுகள் குறைந்து 5 ரூபாய் 80 காசுகளாக தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு நிர்ணயம்.
கடந்த 4 நாட்களில் 60 காசுகள் குறைந்து ஒரு முட்டை ₹5.80 காசுகளாக சரிந்தது. தமிழகத்தில் ஆர்டர்லி முறையை ஒழிக்கும் வகையில் அனைத்து மாவட்டத்திலும் ஆட்சியர் தலைமையில் கண்காணிப்பு குழு அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கண்காணிப்பு குழுவில் மாவட்ட வருவாய் அதிகாரி மற்றும் காவல் அதிகாரிகள் 2 பேர் இடம்பெற வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவு. சென்னை மதுரவாயல் பைபாஸ் சாலையில் ரீல்ஸ் வீடியோவிற்காக விதிகளை மீறி பைக்கில் வீலிங் செய்து மற்ற வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தி வரும் இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. திறனற்ற ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து காவல்துறை மெத்தன போக்கில் செயல்படுவது இளைஞர்களின் அட்டூழியம் அதிகரிப்பதற்கு காரணம் என குற்றச்சாட்டு. 5 முதல் 14 மடங்கு விலை அதிகமுள்ள பிராண்டட் மருந்துகளுக்கு நிகராக ஜெனரிக் மருந்துகள் செயல்படுவதாக MESH அமைப்பின் கூட்ட நிதியுதவி ஆய்வில் தகவல். ஜன் ஔஷதி கேரள அரசு மருந்துகள் தரத்தில் சிறந்தவை என்றும் விலை உயர்வு தரத்தை உறுதி செய்யாது என்பது அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளதால் நோயாளிகள் ஆண்டுக்கு ₹66,000 வரை சேமிக்கலாம் என்ற நிலையில் பிராண்ட் பெயருக்காக அதிக பணம் செலுத்துவது அநியாவசிய வியாபாரம் என விமர்சகர்கள் சாடல். நெல்லை மாவட்டம் விஜயாபதி அருகே தோமையர்புரம் கடற்கரை மீனவ கிராமத்தில் தூண்டில் வளைவு அமைக்க கோரி கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம். சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்து தங்களது அடையாள ஆவணங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப் போவதாகவும் மீனவர்கள் எச்சரிக்கை. சுமார் 8 ஆண்டுகளாக இந்த கடற்கரை ஊரான தோமையார்புரம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க ஒரு சிறிய கிராமம். சிறிய கிராமம்னு சொல்ல முடியாது, பெரிய கிராமமா இருந்து சிறிய கிராமமா மாறிட்டு வருது. இதற்கு காரணம் ஆளுகின்ற அரசுகள். அது என்ன ஒரு காரணம்னு சொன்னா, கடற்கரை தொழில், கடலையே நம்பி இருக்க இந்த ஊருக்கு இதுவரைக்கும் இந்த அரசு எங்களுக்கு எந்த சலுகையுமே செய்யல. சென்னையில் கிலோ ₹200 இருந்த கோழிக்கறி 3 நாட்களில் ₹280 உயர்ந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. முட்டை விலையும் ₹6.80 உள்ள நிலையில் கோழி வளர்ப்பு விவசாயிகள் வேலை நிறுத்தம் காரணமாக விலை மேலும் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் விடியாத அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. கரூர் அருகே அரசு நடுநிலைப் பள்ளியின் மேற்கூரை கான்கிரீட் பூச்சிகள் பெயர்ந்து விழுந்துள்ள நிலையில் அதனை சீரமைக்காமல் வறண்டாவில் மாணவர்களை அமர வைத்து ஆசிரியர்கள் பாடம் நடத்தும் அவலம். உதயநிதி செல்லும் இடங்களெல்லாம் அவரது உதவியாளர் போல உடன் சென்று கொண்டிருக்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பள்ளி மாணவர்களின் நலனில் எப்போது கவனம் செலுத்துவார் என பெற்றோர் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சமூக நீதி கல்லூரி மாணவர் விடுதியில் உணவு முறையாக வழங்குவதில்லை என கூறி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட மாணவர்கள். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் அலட்சியமாக செயல்படும் விடுதி காப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க மாணவர்களின் பெற்றோர் கோரிக்கை. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே இடைத்தரகர்களின் முறைகேட்டால் 40 லட்சம் கரும்புகள் தேக்கமடைந்ததில் விவசாயி தீக்குளிக்க முயற்சி. நிர்வாக திறன் சீரழிந்து போன ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் இடைத்தரகர்களின் ஆதிக்கத்தால் தங்களின் வாழ்வாதாரம் சிதைந்து விட்டதாக விவசாயிகள் வேதனை. வெட்டமுன்னா அடுத்து கொள்ளை ஓட்ட வேண்டியதான், வேற ஒன்றும் பண்ண முடியாது. விவசாயி ஃபுல்லா மருந்து குச்சி தான் சாப்பிடணும். விவசாயி ஃபுல்லா திமுக ஆச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. எடப்பாடி வந்தார், கரும்பு கொடுத்தாங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. எடப்பாடி ஆட்சியில இந்த மாதிரி நிக்கல, எல்லா கரும்பும் எடுத்தாங்க. திமுக காரங்களும் எடுத்தாங்க, ரெட்டல் காரங்களும் எடுத்தாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம போச்சு. இங்க ரவுடிசம் பண்றாங்க, ஏதாவது கேட்டா போலீஸ்காரங்களை வச்சு வெட்டுறாங்க. அதே மாதிரி திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலில் திருவாய்மொழி திருநாளில் 9ஆம் நாளையொட்டி நம்பெருமாள் முத்து நேர் கிரீடம் சாற்றி பரமபத வாசல் வழியாக எழுந்தருளிய நம்பெருமாள். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா என பக்தி கோஷங்கள் எழுப்பி சுவாமி தரிசனம். வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ள நிலையில் இது அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இன்று கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், நாளை ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தகவல்.